நீக்கும் பிரதோஷம் சிவன் நஞ்சுண்டதால் வந்த நேரம். நாம் செய்த தீவினைகள் யாவும் அந்த பிறை சூடன் அருளாலே தீரும். நாரணன் விடையாக நந்தியின் கொம்பிடையில் சிவனாடும் நேரம் இது. சிவன் வரும் சுகமான நேரம் இது. லக்ஷ்மி வா நான் வாழ்ந்திடும் வீடு சூரியன் 1000 சுடர் முடியோடு சூக்ஷ்மமான பேரு 16 சுந்தரி தாராய் துளசினோடு. லக்ஷ்மி வாராயன் இல்லமே பாலாழி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே. யார் உங்களுக்கு உதவுகிறார்களோ அவர்களை மறந்து விடாதீர்கள். யார் உங்களை நேசிக்கிறார்களோ அவர்களை வெறுத்து விடாதீர்கள். யார் உங்களை நம்புகிறார்களோ அவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடாதீர்கள். ஒரு முறை காஞ்சி மகாபெரிவர்கிட்ட ஒரு நபர் போய் கேட்கிறார், பெரியவா என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு, நான் என்ன பண்ணணும் தெரியாது, எனக்கு பரிகாரங்கள் எதுவுமே பண்ண முடியாது, என்ன பண்றதுனே தெரியாது, ரொம்ப துடிச்சுன்னு இருக்கேன், என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறேன். மகாபெரிவர் சொல்றார், துன்பங்கள் இருக்கும்பொழுது நீ ஒன்று பண்ணு, இந்த காரியம் பண்ணலாம் உன் வாழ்க்கையில வெற்றி ஆகிடும்னு சொன்ன. என்னன்னு கேட்கும்போது கொஞ்ச நேரம் உட்காந்துரு நான் சொல்றேன்னு சொல்றேன். அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி பெரியவாளை சந்திக்க போறார். அவர் வேற யார்ட்டோ போறார். திருப்பி போய் அதே இடத்துல உட்கார்றார். பொறுமையோட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் பெரியவாட்ட வரார். அவர் சொன்னார், இதே பொறுமையோட ராம 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 ராமங்கிற மந்திரத்தை சொன்ன. ராம ராமங்கிற மந்திரத்தை சொன்னேன் அப்படின்னு சொன்னா ஆஞ்சநேயர் வந்துடுவார். ராம ராம ராமங்கிற மந்திரத்தை சொன்னேன்னா சீதா பிராட்டி அங்க இருப்பா. ராம ராமன்னு சொன்னாலே ராமர் பூஜிக்க கூடிய பரமேஸ்வரர் வந்துடுவார். பரமேஸ்வரர் வந்துவிட்டா அந்த இடத்துல அம்பாள் வந்துடுவார். அம்மையப்பர் வந்துட்டா யார் வருவா? பிள்ளையாரும் முருகரும் அந்த இடத்துல வந்துடுவார். பிள்ளையார் முருகர் வந்துட்டாலே அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் வந்துடும். லக்ஷ்மி வந்து விட்டாலே மகாவிஷ்ணு வந்துடுவார். ஆக மகாவிஷ்ணு எல்லாம் சேர்ந்து வந்துவிட்டா எல்லா கடாட்சமும் அவளுக்கு கிடைச்சிரும். தசாவதார மூர்த்தியும் அந்த இடத்துல நீ பார்க்க முடியும். ஆக சுவாமியினுடைய பூர்ணமான அனுக்கிரகத்தை பண்ண முடியும். அது மட்டும் இல்ல